ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை என் தங்கமே. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள் என் தங்கமே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும், தந்தையானாலும், மனைவியானாலும், கணவரானாலும், குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரும் மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும், துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் என் தங்கமே. அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் என் தங்கமே. ஒவ்வொரு நொடியிலும் பாபாவின் புனித நாமத்தை மனதில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். பிறகு நான் யார், நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன் போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் பாபாவால் வெளிப்படுத்தப்படும். மௌனத்தில் சாயிநாதர் தனது ஞான ஒளியால் நம் உணர்வை ஒளிரச் செய்கின்றார். நமது கண்கள் எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு மரத்திலும், மலையிலும், இலைகளிலும், பூவிலும், பறவையிலும் நாம் பாபாவையே காண்கின்றோம். ஒவ்வொரு மொட்டு மலரிலிருந்தும் பாபா நம்மை பார்த்து புன்னகைக்கின்றார். இன்பமும் துன்பமும், நன்மையும் தீமையும், ஒளியும் நிழலும் போன்றவை. ஒளி இருளை பின் தொடர்கிறது. கடவுளை உணர்ந்த ஆன்மா துக்கத்தின் பிடியிலும் கூட வாழ்க்கை ஒரு நித்திய வசந்தமாக மாறுகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டு நமது செயல்களில் வெற்றி பெறலாம். பாபாவின் அருளையும் வெற்றியையும் அவசரத்தில் பெற முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். பாபாவிடமிருந்து நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க நாம் நம்பிக்கையுடன், எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும். ஒரு பூ பூப்பது அல்லது ஒரு பழம் பழுக்க வைப்பது பாபாவின் விருப்பத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அது கூட சிறிது நேரம் எடுக்கும். அதே போல நமது பிரச்சனைகள் சிக்கலாகும் போது பாபாவின் வழிகாட்டுதலுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தவிர்க்க முடியாதது. நாம் பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் பாபா நமது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க உதவுவார். எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாபாவிடம் கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான். கூடிய விரைவில் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்றேன். உன் பிரார்த்தனைகள் நடக்கிற வரைக்கும் என் மீது எப்போதும் அசையாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் தங்கமே. இன்று என் முன் ஒரு தீபத்தை ஏற்று அந்த தீப ஒளியில் நான் வந்து காட்சி கொடுப்பேன். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் உன் வீட்டின் சுவற்றிலும் காட்சி கொடுப்பேன். நீ என் மீது முழு நம்பிக்கையுடன் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானம் செய். அந்த ஒளி உருவமாய் நான் உன் முன்னே காட்சி கொடுப்பேன். உன் மனதில் எல்லையற்ற எண்ணங்கள் உருவாகும். அவைகளை நீ ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு உன் வாழ்க்கையின் வாழ்நாள் பத்தாது. சில எண்ணங்கள் உனக்கு உன்னை நீ யார் என்று உணர்த்தி காட்டும். மற்றவர்களை, உலக நடப்புகளையும் காட்டும். சில எதிர்மறையாய் மட்டுமே வெளிப்படும். அப்போது பயப்படாதே. தடுமாறாமல் அதிலிருந்து வெளியே வந்து உன் மனதை அமைதியாக்கிக்கொள். அது உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது. உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் சொல்லியது இல்லை. உன்னை மட்டும் நான் கைவிட்டு விடுவேனா என்ன? கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே.
உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு? கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன். இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசைபாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் பேசாதே. உன் கோபத்தை குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை இன்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாய். என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகின்றாய். இவை அனைத்திலும் இருந்து உன்னை விரைவில் விடுவிப்பேன். உனது தேவையை பூர்த்தி செய்ய போகின்றேன். ஆனால் அதற்காக நீ சிறிது காத்திருக்க வேண்டும். இவை அனைத்திலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். அப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை நான் சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்து விட்டேன். மனம் தளராதே, காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். எது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும் பொழுது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே? ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பல முறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காக வென்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள். பயப்படாதே. என் பக்தருக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். கண்டிப்பாக காப்பாற்றி விடுவேன். உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்து கொண்டு இருக்கின்றேன். உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளையும் பாராட்டுகளையும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையிலிருந்து நடப்பதில்லை. இறைவனானவன் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா? அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா? எல்லாம் என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது. எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னால் இயன்றதை செய்துவிட்டேன். அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும். ஓடுகின்ற ஆற்றுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறங்கள் வேறுபாடு, தண்ணீர் தன்மை வேறுபடுகின்றது. அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும். எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும்
என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அழைத்து கொண்டே நம்மை அவர் காப்பாற்றுவார். நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதின் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாய்நாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும். நமக்கு என்ன வேண்டும் என்பது நம்மை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்ததே. யாரும் இல்லாத இடத்தில் கூட சாய் நம்மை கவனிப்பார் என்பதை அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மனதாலும் நினைக்க மாட்டோம். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். அன்பு குழந்தையே, விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே. பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம், அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தேகமே வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை இழந்து விடாதே. நீ நம்பிக்கை இழந்தால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகின்றது. எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள். உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிகின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் வந்திருக்கின்றேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் பொழுது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ நன்றாக வாழ்வாய் என் நிழலில். நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரவிருக்கின்றேன். அதுவரை பொறுமையோடு இரு. உனது போக்குகளை நான் எப்போதும் கவனித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் எண்ணத்தால் உனக்கு பயம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. சுமப்பவன் நான். நீ நடப்பவன் மட்டுமே. கடந்த கால வாழ்க்கையின் செயல்கள் மனித குலத்தை நோயின் வடிவில் துன்புறுத்தும். ஆனாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை உட்கொண்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆனால் பாபாவின் பக்தர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்கு பாபா இருக்கும்போது மருத்துவர் எங்கே தேவை? தெய்வீக மருத்துவர் பாபா உடல் மனநோய்களை குணப்படுத்துவதோடு வாழ்க்கையின் நோயையும் குணப்படுத்த முடியும். அவரது சிகிச்சை முறை அற்புதமானது, தனித்துவமானது. பாபா உடனடி சிகிச்சை அளித்தார். பீமாஜி பாட்டில் நாள்பட்ட டிபியால் அவதிப்பட்டார். இனி தேற்ற முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். அவர் கண்ணீருடன் பாபாவின் பாதங்களை துடைத்தார். கருணையுள்ள பாபாவோ அவரை பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி கட்டளையிட்டார். பாட்டீலின் கொடிய நோயை 2 முறை அவரது கனவில் தோன்றி பாவங்களை நீக்கி அவரை குணப்படுத்தினார். ஒரு முறை பாலாசிம்பி கணபதி சளி காய்ச்சலால் அவதிப்பட்டார். அதற்காக கோவிலில் உள்ள கருப்பு நாய்க்கு
தயிர் சாதம் கொடுக்க பாபா பரிந்துரைத்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் காகா மகாஜனி தனது வயிற்றுப்போக்கு இருந்த போதிலும் மஸ்ஜித்தை சரி செய்து கொண்டிருந்தார். கூச்சலிட்டு பாபா அவருக்கு கடலை பருப்புகளை ஊட்டிவிட்டு ஓய்வெடுக்க அறிவுறுத்தினார். அவரது வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்று மகிழ்ச்சியுடன் மஸ்ஜித் பழுதுபார்ப்பில் ஈடுபட்டார். பாபா தந்தோபத்தின் வயிற்று வலியை தம் அருளால் குணப்படுத்தினார். அதே சமயம் சோனாமுகி பானத்தை அருந்த கூறி சாமாவின் வயிற்று வலியை குணப்படுத்தினார் பகவான். இப்போதும் கூட பாபா தனது அற்புதங்களால் பல நோயாளிகளை குணப்படுத்தி வருகிறார். அவரது அருளால் கோடிக்கணக்கானவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர். பாபாவை தவிர நோயாளிகளின் கடந்த கால பாவங்களை துடைத்து அவர்களை குணப்படுத்தும் மருத்துவர் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பல அற்புதங்களை வாழும் காலத்தில் மட்டுமல்லாது தற்போதைய கணம் வரை பக்தர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பல்வேறு நிலைகளில் அற்புதங்களையும் ஆசிகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அடிக்கடி சொல்வது போல பாபாவுக்கு மிஞ்சிய வைத்தியர் இல்லை. பாபாவே கண்கண்ட வைத்தியர். நாம் அவர் மீது முழு நம்பிக்கையும் நீடித்த விசுவாசமும் வைக்க வேண்டும். இதை தவிர நம் சாய்பாபா வேறு எதையும் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதில்லை.